அறிவித்தபடி கோவை மாநகர மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் விலை உயர்வை கண்டித்தும் மற்றும் மாநில அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலே அவர்கள் உத்தரவில் நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய அரசுக்கு ஒரு கேள்வி. நீங்க ஆட்சிக்கு வரும்போது 2014 எல்லாமே என்ன சொன்னீங்க? எல்லா போராட்டத்திலும் கலந்துகிட்ட எல்லா நிகழ்ச்சியும் சொன்ன ஒரே விஷயம், சிலிண்டருக்கு அன்னைக்கு இருந்த விலை வந்து 410 ரூபாய். 410 ரூபாய் 2014 மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு எல்பிஜி கேஸுடைய விலை 410 ரூபாய். அந்த விலையை கண்டித்து நீங்கள் கடந்த ஆட்சிக்கு வரும்போது நீங்க எடுத்துக்கொண்ட ஆர்ப்பாட்டங்களும் நீங்க அதற்காக நீங்க நிறைய போராட்டங்களும் நீங்க ஆட்சிக்கு வருவதற்காக செஞ்ச நிறைய பொய் பிரச்சாரங்களும் சரி, இன்னைக்கு என்ன கேள்வியாக இருக்கின்றது. இன்னைக்கு உங்களோட விலை என்ன வச்சிருக்கீங்க? 882 ரூபாய், கிட்டத்தட்ட 115% உயர்வு. 115% நீங்க உயர்த்திருக்கீங்க. 300 ரூபாய்க்கு கீழே கொண்டு வரும் என்ற பிரச்சாரத்தின் மூலம் நீங்க ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு, மோடிஜி அரசு உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், தமிழக வெற்றி கழகம் தலைமை நாங்க கேட்டுக்கிறோம் கேள்வி, உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஆட்சிக்கு வரும் என்ன சொன்னீங்க? 300 ரூபாய் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. நீ 300 ரூபாய் கொண்டு வரலன்னா பரவாயில்ல, ஆனா 112% ஏற்றிருக்கிறீங்களே, அது நீ சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மற்றும் நமது எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லிட்டு அதற்காகத்தான் விலையேற்ற சொன்னீங்க. அது சின்ன ஒரு நாங்க ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க விரும்புகிறோம் உங்களோட பொய் பிரச்சாரத்தை. கடந்த 2014 ஆண்டுல அன்றைய கச்சா எண்ணெய் விலை மூலப்பொருள், இன்றைய எரிவாய்க்கு மூலப்பொருளாக கச்சா எண்ணெய் விலை 2014 அமெரிக்கா டாலர் மதிப்பில் 105 ரூபாய் 22 பைசா. 2014 105 ரூபாய் 22 பைசா. இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை தெரியுங்களா மோடிஜி அவர்களே? 61 ரூபாய் 50 பைசா. கிட்டத்தட்ட 40% குறைவான விலை இன்று இறங்கி இருக்கின்றது. ஆனா நீங்க 115% உயர்த்திருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியின் அவல என்று மக்களுக்கு புரிய வைக்க ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் வருடாவரை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டுமில்லாம நீங்க நம்முடைய இந்திய அரசாங்கம் தான் நம்மளோட அண்டை நாடான பூட்டானுக்கு சமையல் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை வந்து நம்ம விநியோகிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நமது இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விலை 60 ரூபாய். பெட்ரோல் விலை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை, கச்சா எண்ணெய் விலை வந்து நம்மளோட இந்திய மதிப்புல 60 ரூபாய்க்கு நம்ம வந்து பெட்ரோல் விலை கொடுக்கிறோம். கச்சா எண்ணெயை நம்ம இந்திய அரசாங்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அங்க பூட்டான் அரசு அவருடைய மக்களுக்கு எல்பிஜி சமையல் கேஸ் எரிவாயு 14.2 கிலோ இடையுள்ள எரிவாயு கொடுக்கக்கூடிய விலை 670 ரூபாய். நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எரிவாயு விலை 670 ரூபாய். ஆனா நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை 852 ரூபாய். எப்படி போட்டாலும் கணக்கு சரியா வர மாட்டேங்குங்களே. நீங்களே அது வந்து ஊழற்றாட்சின்னு சொல்றீங்க. ஆனா என்ன ஊழற்றாட்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதே அரசாங்கம் கடந்த தேர்தல் சொன்ன வாக்குறுதியில் ஒரு சில விஷயத்தை நமக்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மக்கள் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2013 ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு, இன்றைய ஒன்றிய அரசு
மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பார்த்துக்கலாம். எரிவாயு விலை உயர்வால் சமையல் மற்றும் போக்குவரத்து செலவு உயரும் என்பதால் இந்த இடைத்தரகர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்கு நேரடி சுமையாக